ஆனா இப்ப இந்தியன் ஸ்லாங் அதுவும் வட சென்னை ஸ்லாங்ன்றது இந்தியாவிலே சென்னையில வித்தியாசமானது. அந்த ஸ்லாங்கு இலங்கையில வச்சு எடுக்கிறது அது கொஞ்சம் டஃப்பா இருக்காதா? டஃப் அது அந்த டஃப் தான் எனக்கு வேணும். ஓகே. அதாவது தென்னிந்திய சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஸ்ரீலங்காவில் உருவாக்கிட்டு இருக்காங்களே, அதை பார்த்து ஒருத்தவங்க வந்து அதே ஸ்லாங்ல வந்து எப்படி இந்த கலைஞரை உருவாக்கினாரு, ஒரு படம் வந்து பேசும் படமா மாறணும். அந்த ஒரு நோக்கம்தான். அதாவது இங்க இருக்கவங்களும் டேலண்டடான ஆக்கள் தானே, இப்போ அவங்களுக்கும் இனி வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா அதே ஸ்லாங் பேசுறாங்க. ஸோ எவ்வளோ டஃப்பான ஸ்லாங் அது வாயிலே நுழையாது. அதே நான் வந்து ஸ்கிரிப்ட்ல போட்டிருக்கேன்னா, ஸோ அது ஹிந்திலையும் டயலாக் இருக்கு. ஓகே. மலையாளத்துலயும் டயலாக் இருக்கு. ஓகே. ஸோ அதான் இந்தியன் ஸ்டைலுக்கு ஸ்ரீலங்கால மேக் பண்றேன். இப்போ அந்த மாதிரி இந்தியன் கலரே ஃபுல்லா அந்த படத்துல வந்து இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா தான் இங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணி கொள்ளுவாங்க, நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு ரீசனா, அல்லது வேற எதுவும் காரணம்? வேற எதுனா எனக்கு வந்து ஃபுல்லா வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி காட்டணும். அதாவது அவங்க இருக்கவங்க வந்து நம்ம படம் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க, பார்க்கக்குள்ள அது இந்தியன் படமா இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்படி அந்த மலேசியன் படங்களை இந்தியாவில் வந்து கொண்டாடுறாங்க. ஆமா, அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் கலைஞர்மார்களை வச்சு இவன் ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. சென்னை ஸ்லாங்கா, வட சென்னை ஸ்லாங்கா, எப்படி பேசுறாங்க இவங்க, இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு. ஏன்னா ஈழத்து சினிமாவை தான் நிறைய பேர் வந்து போட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி வந்து நான் ஈழத்து சினிமா வந்து எதுவும் சொல்லலை. நான் சொல்றேன் என்னன்னா, எல்லாருமே சமம். இங்க வந்து எந்த ஒரு பாகுபிரிவும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து இதனால தான் ஸ்ரீலங்காவில் வந்து சினிமா உருவாகுறது இல்லாம இருக்கு. ஏன்னா அங்க இருக்கவங்க அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க, அங்க ரிலீஸ் பண்றாங்க. அங்க யார் ஹீரோயின் டிரெக்டர்னு எங்களுக்கு தெரியாது. நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது ஒரு விஷயம்தான், எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கொழும்புல உங்களோட பேரை பதிங்க. கொழும்பு தான் உங்களோட டார்கெட். இங்க நீங்க படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுங்க. இங்க நீங்க ரிலீஸ் பண்ணாதான் உங்களே வந்து முழு ஸ்ரீலங்காவுமே தெரியும் அப்படிங்கிறது.